உருண்டை வாங்கி சாப்பிடுங்க. காஜாபடி வாங்கி குடிச்சிட்டு இருமாதீங்க. உன் புத்தி போகாதே. ஏண்டி என் பேரனுங்க காலங்காத்தால வேலைக்கு போகும்போது தப்பறத்தான வந்து நிக்கிறீங்களே, என்னோட விஷயம்? தடிச்சு தடிச்சு ஒன்ன தாண்டி காலம்பரம் அவனுக்கு வேலைக்கு போகும்போது துவைக்கிற, திரும்பி வரும்போது துவைக்கிற, என்னடி என்ன விஷயம்? மூஞ்சி முகரக்கட்டை பாரு. பெரிய தம்பி, எனக்கு பசிக்குதுடா. காலையில தானே 10 இட்லி விட்டு அடுக்கு அடுக்கு அதுக்குள்ள பசியா? இருக்கட்டும்டா, இது கோழி பசிடா. ராத்திரி என் கனவுல ஒரு கோழி வந்துச்சு. நெசமாதான்டா வந்து, இப்பெல்லாம் என்ன நீ மறந்துட்ட, புல்லு கீரை நீ இறங்கிட்ட, என்னையும் சாப்பிடுன்னு ஓன்னு அழுதுச்சு. அதனாலதான் கோழி பசி. என் கனவுல ஒரு ஆடு வந்துச்சா? வந்து பேசவே இல்ல, ஒரே அழுகாச்சு. குடும்பத்தை எல்லாம் கெட்ட வார்த்தை திட்டுது, பேசாம போய் சாப்பிட்டுருவோம். பணம் பணமெல்லாம் மனுஷனுக்கு தாண்டா, தேவர்களுக்கு இருக்கு. என்னங்க ஒரு நிர்வாண டீ கொண்டாடா. நிர்வாண டீயா? அதாண்டா ஆடை இல்லாத டீ. எனக்கு தான் ஆடையே பிடிக்கிறது இல்லையே. பிடிச்சிட்டாலும் போடா சாப்பிடுங்க. இல்ல இசைக்கு ஹை கிளாஸ் பார்ட்டி வந்து கவனிக்கடா. என்ன சாப்பிடுறீங்க? என்ன இருக்கு உங்களுக்கு? என்ன வேணுங்க? கோழி பிரியாணிங்களா? இருக்குங்க. 2 பிளேட் ஆம்லெட், 2 பிளேட் கொத்துக்கறி, 2 பிளேட் சிக்கன், 2 பிளேட் குஞ்சு மீன், 2 பிளேட் கருவாடு, 2 பிளேட் தயிர் சட்னி. தயிர் சட்னி நாங்க சும்மாவே தருவோங்க. 2 பிளேட் மூளை. மூளை நாங்க வறுக்கிறது இல்லைங்க. ஏன்? எங்க முதலாளிக்கு அது இல்ல, அதனால நாங்க வறுக்கிறது இல்ல. எஜமான விசுவாசம். எல்லாம் சின்னதா இருக்கு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. தண்ணி ஒண்ணாடா. இலையை கழுவி வை. வயிறார சாப்பிடுங்க, அப்பதான் எங்க முதலாளி பிடிக்கும். நல்லா தின்னுறாருங்க, இதுதான் எனக்கு பிடிக்கும். வறுத்ததுங்க. கடைசியில சாப்பிட்டானோ? ஆமா. இல்ல இசைக்கு இஞ்சி துகையில போடுறா, நல்லா செரிக்கட்டும். மாமியார் கோலா உருண்டையில போடுறா, திங்கட்டும். போகும்போது 2 மிளகாயை சுத்தி போடுறா, திஷ்டி பற்ற போகுது. 300-400 ரூபாய்க்கு தின்னுருப்பானுங்க பொருளுக்கு. நல்ல வேட்டை. சாப்பிடும் போது பேசாதையா, கபத தஷ்டி பீச்சு. வயிறு நிறைய சாப்பிட்டோம். அடுத்தது என்ன செய்யறது? கை கழுவ வேண்டியதுதான். கை கழுவு இருக்கட்டும், காசு சாப்பிடும் போதே யோசிக்கல, கை கழுவும் போது ஏன் யோசிக்கணும்? தம்பிகளா, ஐயா, என்ன யோசிக்கிறீங்க? அது அங்க இருக்குது, பில்ல இங்க கொண்டு வந்து கொடுங்க. நல்ல பசங்க, நல்ல தின்னறானுங்க. பாதி வர மாதிரி இருக்குடா. 301 ரூபாய் பில் ஆச்சுங்க. பில்லுன்னா? இல்லன்னா நீங்க சாப்பிட்டதுக்கு தாங்க. சரிங்க சார், நான் கொடுக்குறேன் சார். இல்ல சார், நான் கொடுக்குறேன். இல்ல சார், இல்ல நான் கொடுக்குறேன் சார். விளையாடுறீங்க, நான் கொடுக்குறேன். இல்ல சார், நான் கொடுக்குறேன். ஐயோ, யாராவது கொடுங்க. நான் கொடுக்குறேன் ஐயா. நான் கொடுக்குறேங்கிற அப்புறம் ஆச்சுக்கணியா? ஆச்சுக்கணியா? யாராவது ஒருத்தர் பில்லுக்கு பணம் கொடுங்க சார். அவங்கிட்டே வாங்க, அவங்ககிட்டே வாங்க. அவங்கிட்டே வாங்க சார். அடி வாங்கினால அவங்ககிட்ட வாங்க. குடுறா. என்னடா நீ தான் அடிச்சு குடுறா. நீ குடுறா. வசப்படாதீங்க, ரொம்ப ஓவர் ஆயிட்டீங்க தம்பி. என்ன தைரியம் இருந்தா இவன் பில்லு கொடுப்பாங்கடா. என்ன தைரியம் இருந்தா
இவன் பில்லு கொடுப்பேன் ஐயா, நீங்க 2 பேருமே பில்லு கொடுக்க வேண்டாம், நான் கொடுக்கிறேன் உங்களுக்கு பில்லு. இந்தாங்க, ஆளுக்கு 50 ரூபா. ஐயா, தயவு செய்து நீங்க இந்த பக்கமே வந்துடாதீங்க, உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டுயா. இப்படின்னு தெரிஞ்சிருந்தா நாங்க சண்டைய நன்னா இருப்பீங்க. என்னங்க இது வீட்டையே கல்யாணம் கூட மாத்திட்டீங்க? இது கவிதாவோட வரவேற்பு. கல்யாணத்தன்னைக்கு வீடே ஒரு டைப்பா இருக்கும். என்னடா அது கவிதாக்காக புதுசா ஸ்பெஷலா வாங்கி போட்டுருக்க, வேற யாரும் உட்கார கூடாது. இது அத்தைக்கு. அருமாமனுக்கு ஆத்தா, கவிதா காபி சாப்பிடறதுக்கு ஒரு புது டம்ளர், சாப்பிடுறதுக்கு எவர் சில்வர் தட்டை. ஏது கொஞ்சம் விட்டு மேல காலத்துக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிடுவீங்க போல இருக்குது. கேட்டமே இளவு விட்டு போயிட்டான. ஏண்டா மைக் செட் கூட கிடைக்கல? செத்ததே மைக் செட்டுக்காரன் தான். என்னடா இது பெரிய இளவா போச்சு இது? என்னடா இந்த பழைய தகர டப்பா, ஓட்ட பானை இதெல்லாம் தூக்கி கொள்ள பக்கம் போடு. முடிஞ்சா நீ அங்கேயே படுத்து. வணக்கம் மாமா. என்ன மாப்பிள சௌக்கியமா? சின்ன தம்பி யாரு பெரிய தம்பி யாருன்னு வித்தியாசமே தெரியல. ஜி மிஸ்டர் சின்ன தம்பி, ஐ மிஸ்டர் பெரிய தம்பி. என்ன மாப்பிள பிரமாதமா பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கீங்க? இல்ல நீங்க வரீங்கன்னு தான். ஏனுங்க மாமா, நம்ம கவிதாங்களா? ஆமா. நல்லா இருக்கு. டேய், மாமாவையும் அத்தையும் வீதியில நிக்க வச்சு பேசிட்டு இருக்க. விளக்கண்ணு. மாமா, அத்தை வாங்க. தாத்தா சௌக்கியமா இருக்காங்களா? குட் குட். வாங்க மாப்பிள. நீங்க போங்க, நான் அப்புறமா. கவிதா கம் ஹவுஸ். என்ன பார்த்தா அப்பா ஏப்பா வெள்ளக்கார தொர மாதிரி இருக்கேயா? பட்டத்துக்கு போனது அம்மாவை மறந்தே போயிட்டியே. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேம்மா. உன் பொண்டாட்டி எங்க? இதோ வரல. வா ஆத்தா, என்ன பெத்த ஆத்தா மகாலட்சுமி மாதிரி இருக்கியே. கல்யாணத்தப்ப ஊசி மாதிரி போனேன், இப்ப உப்பி வந்திருக்கியே. எங்க உன் பொண்ணு? அதோ வர. பாராடா ஏ ராசாத்தே, என்ன பெத்த ஆத்தா செப்பு செல மாதிரி இருக்கியே. ஐயையோ ஆத்தா, ஏத்தா பயந்து போயிட்டியா? சில பேர் மிச்சரெல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். வா என்ன பெத்த ஆத்தா. வா. என் மூஞ்சில போட்டிருக்கேன். இருக்கு. என் மூஞ்சில உன் மூஞ்சில எத்தனை போட்டல அப்படித்தான் இருக்கு. அங்கிள் என்னாச்சு? ஒண்ணு இல்லையே. ஒண்ணு இல்ல. மருமகளே சிலேபி தின்னாட்டா? வேண்டாம் கல்யாண தொலைக்கு தான் வைக்கப்பட்டா, இப்ப என்ன சும்மா வேண்டாட்டா? அத்தா அத்தான் சாப்பிட்டு சாப்பிட்டு நல்லா சைஸா இருக்காங்கல்ல. கவிதா கொடுத்தா நல்லா சாப்பிடு. ஈட் கவி. I think they have a peculiar taste. Is it not கவிதா? யா யானா என்ன மாமா? ஆமான்னு அர்த்தம். ஓஹோ, ஆமா, இந்த டெக்கரேஷன் எல்லாம் யார் பண்ணது? நான் தான். நீங்களா? யா, அப்ப இந்த பெயிண்டிங் அவன். நீங்களா? யா. ஏத்தா ஜிலேபி சுட்டது யாருன்னு கேட்கவே இல்லையா நீ? நீங்க தானே பண்ணீங்க பாட்டி. யா ஆமான்னு சொன்னேன், பயந்துட்டியா? அப்பா ஒரே ஸ்வெட்டிங்கா இருக்கு, நான் கார்ல ஏசி போட்டு காட்டுமா? நீங்க பேசிட்டு வந்துருங்க. வரட்டுமா? ஜிலேபியாவது சாப்பிட்டு போ கவிதா. ஸ்வீட் எனக்கு பிடிக்காது, ஸ்வீட் போடும். காராபுந்தியாவது சாப்பிட்டுட்டு போ கவி. காரம் அது கேஸ். இந்த பாரு காஃபி, உனக்காக புது டம்ளர் எல்லாம் வாங்கியிருக்கேன். யா. நீங்க புது கிளாஸ் வாங்குனீங்க, அதுக்காக எனக்கு பிடிக்காத காஃபியை குடிக்க முடியாது. அப்பா நான் வரேன். சின்ன வயசுல இருந்து அவளை ரொம்ப சௌரியமா வளர்த்துட்டேன். எனக்கே ரொம்ப புழுக்கமா இருக்கு, அதனாலதான் வெளியில போயிட்டேன்.
அவ கிடக்குறா குடும்ப பிரச்சனை உடனே தீர்த்து வைக்கணும் புறப்பட்டு வரேன்னு எழுதிருந்தியே அப்படி என்னடா குடும்ப பிரச்சனை? ஒண்ணுமில்ல அத்தை, அவளும் படிப்பை முடிச்சிட்டா, ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்டா. இல்ல நான் சொல்லல, அதேதான்டா அதேதான். மாப்பிள்ள கூட பார்த்து மாப்பிள்ள கூட திருப்பூர் தான். பைக்கிங் பனியன் கம்பெனி முதலாளியோட பையன். இந்தடா. இல்ல, இந்தடா. ஏண்டா, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா சிங்கக்குட்டி மாதிரி 2 மாப்பிள்ளைகளை வீட்டுல வச்சிருக்கேன், அவங்கள விட்டுட்டு வேற மாப்பிள்ளைய பார்த்து முடிவு பண்ணிட்டேன்னு என்கிட்ட வந்து சொல்லுவேன் நீ. என்னமா அர்த்தமெல்லாம் பேசுறேன்? இந்த பசங்களுக்கு எப்படிமா கவிதாவை கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்? டேய், அம்மா, நீ இப்படி கோபப்படுறது அர்த்தமே இல்ல. உனக்கு நான் பிள்ளைங்கிறத விட என் பொண்ணுக்கு நான் தகப்புங்கிறது தான் முக்கியம். அவ படிச்சவா, அதனால படிச்ச மாப்பிளைய பார்த்தேன். வசதியாவே வாழ்ந்தவா, அதனால வசதியான மாப்பிளை பார்த்தேன். இதுல என்ன தப்புங்கிற? ஆமாடா, இந்த ஆனமலைக்காரி புட்டு வித்து அன்னைக்கு உன்னை படிக்க வைக்கலன்னா நீயும் படிச்சிருப்ப, உன் மகளும் வசதியா வாழ்ந்திருப்பா. டேய், நீ பொண்ணு கொடுக்க வேண்டாம்டா. இந்த வீட்டுல மூணு மாப்பிள்ளை இருக்கானுங்களே, மரியாதைக்காக ஒரு வார்த்தை கேட்டியாடா நீ? ஏய், சொத்து இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும், ஆனா சொந்தம் கடைசி வரைக்கும் வரும். அந்த சொந்தத்தையே மதிக்கலையே, உன்னை மதிச்சு உன் பொண்ணு கல்யாணத்துக்கு நாங்க வாழணும். ஏன்னாத்தா மாமா சொல்றதும் நியாயம் தானே. படிச்ச பொண்ணுக்கு படிச்ச மாப்பிள்ளைய பாக்குறாங்க, அதுல என்ன? சும்மா இருடா பசாட்ட பயல. இதுக்கு தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்துல போய் படிங்கடா படிங்கடா சொன்னேன், கேட்டீங்களா? அவன் படிச்ச மாப்பிள்ளையா கேக்குறானே, நான் போய் எந்த கிணத்துலடா விடுவேன்? டேய், நீ நல்லா இருக்க மாட்டடா, நல்லா இருக்க மாட்ட. உன்னை 10 மாசம் சம்மந்து பெத்த வயிறு பட்டு எரியுதுடா எனக்கு. விடுங்கடா. மாப்பிள, நான் பத்திரிக்கை கொடுக்கத்தான் வந்தேன், பரிசம் போடுறதுக்காக வரல. விருப்பம் இருந்தா நீங்க 2 பேராவது இந்த கல்யாணத்துக்கு வாங்க, நான் வர்றேன். ஐயோ மாமா, மாமா கொஞ்சம் இருங்க. மாமா, மாமா என்னது கிழவி ஏதோ சொல்லிடுச்சுன்னு இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்களே? சொந்த மகன் தானே இப்படி எல்லாம் பேசுனாங்க. போக நிறுத்தியா. சொந்தத்தை மதிக்கிறதுனாலதான் நானும் வீடு தேடி வந்தேன். அந்த இடத்துல எனக்கு நல்ல மரியாதை கிடைச்சது. நான் வர்றேன். என்ன நீங்க பண்றேன்? சீக்கிரம் வாடி. மாமா என்ன மாமா இது? விடுறா கையா. அத்தை, அத்தை நீங்களா சொல்லுங்க அத்தை. உங்க பிரஷரு காரு பவுஸ் இருந்தா உங்க வரைக்கும் எங்களுக்கு வந்துச்சு. அத்தா. பேசாதடா பேசாதடா, பொண்ணு மட்டுவேன். சும்மா இருக்க மாட்டேன். பொண்ணு மட்டும் உன்னை வந்துட்டான், தலையில பூ வச்சுட்டு ஆட்டிக்கிட்டு. ஏண்டி உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அடியே என் வயிறு பட்டு எரியுதுடி. நீ நல்லா இருப்பியா? நாசமா போயிடுவேன், அழிஞ்சு போயிடுவேன். மண்ணள்ளி தூக்குவேன், நீ அழிஞ்சு போயிடுவேன். என் வயிறு எரியுது. நாளைக்கு தூக்குறேன்டா.